ஹே அமிகோஸ், சம்மர் ட்ரிங்க் சீரீஸ் எபிசோட் 10ல் வந்து இந்த தடவை பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்ட்ராபெரி ஷர்பத்து தான் வந்து இந்த ரெசிபியில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக குக்கிங்கே இல்லாமல் செய்யணுன்னா இந்த ட்ரிங்க் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையானதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராபெரி, மற்றது எல்லாமே வந்து வீட்டில் இருக்க பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் இருந்தாவே வந்து மனசு ஹாப்பி ஆகிடும். ஏன்னா இப்போல்லாம் பாக்ஸு ஃபுல்லாக வந்து நல்ல ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் கிடைக்கிறதே பெரிய அபூர்வமான விஷயமா இருக்குல்ல. ஸோ இதில் மேலே இருக்க அந்த லீஃப் போர்ஷன்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்ட்ராபெரிஸை. சிம்பிள் அண்ட் ஈஸி ட்ரிங்க் மேக்கிங் தான். அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த ஹாட்டான வெதரில் வந்து கிச்சனில் நின்றுட்டு அந்த சூட்டில் வந்து இந்த ட்ரிங்க்கெல்லாம் ரெடி பண்ணோன்னா வந்து அதுவே பாதி பேருக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹாயாக உங்கள் வீட்டு பெட்ரூமில் கூட நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுற வேலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர பெருசாக குக்கிங் ப்ராசஸ்லாம் இதில் இருக்காது. அதனால் சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அண்டர் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். ஒன்லி திங் இஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி கட் பண்ணுற வேண்டிய வேலை அண்டு சில விஷயம்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் நைட் சோக் பண்ண வேண்டியது இருக்கும், அவ்வளோ மட்டும்தான். மற்றபடி எல்லாமே சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ஆன்கோயிங்குள்ளே எப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ எடுத்துக்க ஸ்ட்ராபெரிஸை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை வந்து நம்ம ஸ்கூப் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஷர்பத் ரெசிபி வந்து ஊரில் இருக்க எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து செஞ்சு பார்த்து இப்போ இது ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கு. போன வருஷம்லாம் வந்து இதை சாகோ ட்ரிங்க்குன்ட்டு நேம் வச்சு இதை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து ஷர்பத்துன்ற பேர் வச்சு இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் இந்த சேர்க்க போகிற மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணால் இந்த ஷர்பத் வந்து எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து நீங்கள் மேக் பண்ணிடலாம். அந்த மாதிரி மாறிட்டு இருக்குது. ஸோ நானும் அதுக்கு விதிவிலக்கில் இந்த ஷர்பத்துக்கு நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராபெரிஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்ட அப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒன்றா வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் திங் கட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்ட்ராபெரிஸை நான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து ஒரு 6 to 7 ஸ்ட்ராபெரிஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு குவான்டிட்டி தாராளமாக இருக்கும். அண்ட் இது கூடவே வந்து சாகோ வந்து நான் நல்லா கொதிக்கிற வாட்டரில், ஆக்சுவலி சாகோனா என்ன, ஐயோ சாகோ சோகம்னு சொல்லி இதோட ஒரிஜினல் பேரே மறந்துடுதுங்க, ஜவ்வரிசி. அதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து அப்படியே கொஞ்சம் சோக் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தானா இந்த மாதிரி வந்து நல்ல புஷ்ஷுன்ட்டு வரும். அதை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ்வலாக ஜெல்லிக்கு ஆப்ஷனலாக நல்ல ஹெல்த்தியாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்க இந்த விஷயம் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாருமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஜெல்லி ஆட் பண்ணுவாங்க. நான் அதுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து ஆல்மண்ட் கம் யூஸ் பண்ணுறேன். பாதாம் பிசின், கரெக்ட், பாதாம் பிசின் வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 2 க்யூப் மட்டும் போட்டு ஓவர் நைட்டு சோக் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஜெல்லி கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இந்த ஜெல்லி ஃபார்மேட் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்கள் பாடியை வந்து கூலண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் மோரோவர் ஒரு ஹெல்தி ஆப்ஷனும் இருக்கும். அண்ட் இது கூடவே வந்து சப்ஜா சீட் ஒரு 30 மினிட்ஸ் இதை சோக் பண்ணாவே போதும். ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் சப்ஜா சீடே வந்து உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வரும். இப்போ நான் சோக் பண்ணியிருக்கிறது வந்து 1 ஸ்பூன்னா அதுவே இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்க எக்ஸஸை வந்து வேறு ட்ரிங்க்குக்கு ஏதாச்சும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் வாட்டரில், லைம் வாட்டரில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சும்மா நார்மலாக வாட்டர் கன்சியூம் பண்ணுற மாதிரி இந்த சப்ஜா சீடு ட்ரிங்க்கையும் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணாவே உங்களுக்கு அடிக்கிற வெயிலுக்கு வந்து உங்கள் பாடி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அண்ட் இது கூடவே வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இது ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலாம், இல்லை ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம், எதனாலும் ஆட் பண்ணலாம். பட் பவுடர்டு ஒயிட் சுகரை ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா கிறிஸ்டலாக இருந்தாலும் கரையிறதுக்கு வந்து லேட் ஆகும். மோரோவர் கண்டென்ஸ் மில்க் வந்து இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஆடட் 2 ஸ்பூன் ஆஃப் கண்டென்ஸ் மில்க் தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கூட வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு எந்த எசன்ஸும் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து ஒரு 1/2 கப் ஆஃப் மில்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பால் காய்ச்சி ஆற வச்ச மில்க் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து ரோஸ் ஷர்பத் எசன்ஸ் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். என்ன ஃப்ளேவர் ஆஃப் எசன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் நம்ம பண்ண போகிறது ஸ்ட்ராபெரினால கொஞ்சம் அந்த ஃப்ளேவரும் அண்ட் கலர் வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணுன்றனால நான் இந்த ரோஸ் ஷர்பத் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். என்ன ஹெல்தின்னு சொல்லிட்டு இந்த எசன்ஸை மட்டும் ஆட் பண்ணுறேன்னு கேட்காதீங்க, இது ஆப்ஷனல் தான். இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் ஸ்ட்ராபெரியை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அந்த பல்ப்பை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கலரும் வந்துடும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அதே மாதிரி வந்துடும். பட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி பல்ப் அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் டேஸ்ட். அண்ட் இது கூடவே வந்து எவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே டன். இப்போ ஜஸ்ட் மிக்ஸ் அது மட்டும்தான் பண்ணணும். பண்ணாவே வந்து உங்களுக்கு கலர் மாறிடும். அந்த எசன்ஸோட கலர்லாம் நல்லா மாறிட்ட அப்புறம் அவ்வளோதான்.
அவ்வளோதான். இதை ஃபுல்லாக வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த வெதருக்கு நல்ல வெயிலெலாம் வந்து அலைஞ்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே சில்லுன்னு ஏதாவது க்ரேவ் பண்ணணும் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா உடனே ஹரிபரியாக வந்துட்டு என்னடா பண்ண மிக்ஸி அரைக்கணுமா, இல்லை உட்காந்து வெஜிடபிள்ஸை சாப் பண்ணுமா, இல்லை ஃப்ரெஷ் க்ரீமை தேடணுமா, என்ன பண்ணேன்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ஓவர் நைட் சோக் பண்ண வேண்டிய விஷயத்த மட்டும் நீங்கள் சோக் பண்ணிட்டீங்கன்னா வந்தோடனே கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்யூப்ஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரிங்க் பண்ணாவே முடிஞ்சது. அடிக்கிற வெயிலுக்கு இனிமேல் காஃபி டீ எல்லாம் யார் குடிப்பா, இந்த மாதிரி குடிச்சு தான் வந்து உங்கள் பாடி ஹைட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ஹெல்தியான அண்ட் மோரோவர் இந்த லென்ட் அண்ட் ஃபாஸ்டிங் சீசன், ரம்ஜான் ஃபாஸ்டிங் சீசனுக்குமே வந்து உங்கள் பாடி ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா ரம்ஜான் ஃபாஸ்டிங்கே முடிகிற டைம் வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறான்னு சொல்லாதீங்க. பட் லென்டேஸ் வந்து இன்னும் கண்டினியூஸில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிட்ஸ், வெயிலில் விளையாடுற கிட்ஸ் விளையாடுறாங்களா என்ன, எல்லாம் மொபைல் தானே பார்த்துட்ருக்காங்க. பட் எனிவேஸ் வெயில் தானே, அவங்களுக்கும் இந்த ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஏன்னா இது வந்து குடிக்கும்போது கொஞ்சம் அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவரும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த ரோஸ் எசன்ஸ்னால. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ராபெரியே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, எல்லாமே வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பட் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ட்ரிங்க் வந்து வந்திருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 3 இல்லை 4 நம்பர்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் கூட நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து தாராளமாக இருக்கும் இந்த குவான்டிட்டி. ஸோ மறக்காமல் இந்த சம்மர் ட்ரிங்க் சீரீஸில் வந்து இந்த ரெசிபி ட்ரை அவுட் பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்மர் ட்ரிங்க் சீரீஸ்க்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிங்க் சீரீஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.